Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. 90s கிட்ஸின் கனவு நாயகன் ரே மிஸ்டீரியோ உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அது தவறு என்பது உறுதியாகியுள்ளது. உயிரிழந்தது ரே மிஸ்டீரியோ அல்ல, அவரது உறவினரும் பயிற்சியாளருமான ரே மிஸ்டீரியோ சீனியர் தான் என்பது தெரிய வந்துள்ளது. WWE வீரர் ரே மிஸ்டீரியோ போலவே சீனியரும் மாஸ்க் அணிந்து குள்ளமாக இருப்பதாலேயே இந்த குழப்பம் வந்துள்ளது. இவர் 70-80 காலகட்டங்களில் WWE இல் அசத்தியவர். ரே மிஸ்டீரியோ சீனியரின் இயற்பெயர் மிகவல் ஏஞ்சல் லோபஸ் டயஸ். விவசாயிகள் குறித்து திமுக அரசுக்கு கவலை இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேட்டில் நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநாட்டில் உரையாற்றிய அவர் நிவாரணம் வழங்குவதில் கூட திமுக அரசு பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டினார். வெயில் அதிகம், வறட்சி வந்துச்சுன்னா மழை, வெள்ளம். இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க? நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய். அது வரல, அது திமுக காரங்களுக்கு போயிடுச்சு. சரி, 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சென்னையில வெள்ளம் வந்தது, சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 6000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. தூத்துக்குடி தென்காசியில வெள்ளம் வந்தது, அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது, விழுப்புரத்துல வெள்ளம், கள்ளக்குறிச்சியில வெள்ளம், திருவண்ணாமலையில வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? 2000 ரூபாய். அப்போ என்ன, நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா? கடலூர் மாவட்டத்திலயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? என்ன பாகுபாடு இது? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி நகராட்சியில் பாதாள சாக்கடையின் 2ஆம் கட்ட பணிகள் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான கடை திறப்பு விழாவில் அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய KN நேரு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 21 திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 38 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் வகையில் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த திட்டத்திற்காக மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு நிதிக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார். கன்னியாகுமரியில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்திய கணவருக்கு 13 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாங்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெபமதிக்கு அவரது பெற்றோர் 75 சவரன் தங்க நகை, 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகை, வீட்டு உபயோகப் பொருட்கள், சொத்துக்கள் என கொடுத்து திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு அவரது கணவர் சங்குகுமார் கொடுமைப்படுத்தியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த ஈரணியல் நீதிமன்றம் ஜெபமதியின் கணவர் சங்குகுமாருக்கு 13 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சங்குகுமாரின் தந்தைக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமானது என கூறப்படும் 8 இடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வெண்ணெய்மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கடைகள், வீடுகள் போன்றவை உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அறநிலையத்துறையினர் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற வழிகாட்டுதல்படி ஆக்கிரமிப்பு என கூறப்படும் கட்டடங்களுக்கு சீல் வைத்து வருகின்றனர். இதன்படி கோயில் இடங்கள் என கூறப்படும் இடங்களில் உள்ள கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியில் காவல்துறை பாதுகாப்புடன் அதிகாரிகள் ஈடுபட்டனர். சில ஆக்கிரமிப்பாளர்கள் கடைகளை காலி செய்துவிட்டு ஷட்டர் கதவுகளை அகற்றிச் சென்றதால் தகர சீட்டுகள் வைத்து அடைக்கும் பணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வேனில் கடத்திய 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களை
மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கூட்டேரிப்பட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த மத்திய நுண்ணறிவு மற்றும் மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் புதுச்சேரியில் இருந்து வந்த வேனை சோதனை செய்தனர். அப்போது சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு 2500 உயர் ரக மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து வேனில் வந்த ஓட்டுநர் உள்பட இருவரிடம் விசாரிக்க முயன்றபோது இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து வேன் மற்றும் மதுபானங்களை பறிமுதல் செய்து திண்டிவனம் மதுவிலக்கு அமல்பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மணியங்காரம்பாளையத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பின்னலாடை நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கட்டடத்தில் ஒரு புறத்தில் தீ பற்றியவுடன் அங்கு பணியில் இருந்தவர்கள் வெளியேறினர். 3 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இவ்விபத்தால் கட்டடத்தின் பல பகுதிகளும் விரிசலடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. தேசிய அளவிலான யோகா போட்டியில் தங்கம் வென்ற தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த ஆலத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவருக்கு மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. 7ஆம் வகுப்பு மாணவர் ஜனந்த் 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் தமிழ்நாட்டின் சார்பில் கலந்து கொண்டு தேசிய அளவில் முதலிடம் பெற்றார். இதேபோல் 11ஆம் வகுப்பு மாணவி மனிஷா தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வில் வென்று தமிழக அரசின் மாதம் 1500 ரூபாய் ஊக்கத்தொகையை 2 ஆண்டுகளுக்கு பெற்றுள்ளார். இதற்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக இருவரும் பேருந்து நிலையம் முதல் பள்ளி வரை 200க்கும் மேற்பட்ட மாணவர்களின் அணிவகுப்போடு அழைத்து வரப்பட்டனர். சென்னை மெரினாவில் 2வது நாளாக உணவு திருவிழா நடைபெற்றது. மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஊக்குவிக்கவும் சத்து நிறைந்த உணவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்த உணவு திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பாரம்பரிய உணவுகள், கிராமிய உணவுகள், சைவம் மற்றும் அசைவ உணவுகள், சிறுதானிய உணவுகள், இனிப்பு வகைகள், சாலையோர உணவுகள் என பல்வேறு வகைகளில் உணவுகள் தயார் செய்யப்பட்டன. மொத்தமாக 45 அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் கேட்கும் உணவுகள் உடனடியாக தயார் செய்து பரிமாறப்பட்டன. சத்தியமங்கலம் அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினால் நிரம்பி வரும் புங்கம்பள்ளி குளத்தை நோக்கி வெளிநாட்டு பறவைகள் பறந்து வருகின்றன. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பவானி நீரேற்று நிலையத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் 122 மைல்களை கடந்து புங்கம்பள்ளி கிராமத்தில் உள்ள குளத்திற்கு வந்து சேர்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் காவிளிபாளையம் குளத்தை தொடர்ந்து புங்கம்பள்ளி குளமும் நிரம்பி வருகிறது. இதனால் குளத்தில் காய்ந்து போயிருந்த மரங்களும் செடி கொடிகளும் துளிர்த்து பசுமையாக காட்சி தருகின்றன. மேலும் குளத்தை சுற்றிலும் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். குளம் நிரம்பி வருவதால் நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள மரங்களில் நீர்க்காக்கைகள், நாரைகள் உள்ளிட்டவை கூடு கட்டி முட்டையிட்டு வருகின்றன. ஏராளமான கொக்குகளும் வந்து சேர்கின்றன. மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பறவைகளும் புங்கம்பள்ளி குளத்தை நோக்கி வருகின்றன. பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் 16 பேர் உயிரிழந்துள்ளனர், 8 பேர் காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள மக்கின் சோதனை சாவடியில் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. இத்தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவம் இதே மாகாணத்தில் 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றது. இந்நிலையில் தற்போது தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். சமீப காலத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட பெரிய தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் புத்தகங்களில் தனக்கு பிடித்தவற்றை பட்டியலிட்டுள்ளார். அதில் இந்திய படமான ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் திரைப்படம் இடம்பெற்றுள்ளது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் பாயல் கபாடியா இயக்கியுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கான் திரைப்பட விழாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய திரைப்படம் என்ற பெருமையை இந்த படம் பெற்றுள்ளது. அதேபோல் கோல்டன் குளோப் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கான்க்ளேவ், ஜூன் பார்ட் 2, சுகர் கேன் போன்ற படங்களையும் பட்டியலிட்டுள்ளார். கிரிக்கெட் நட்சத்திரம் விராட் கோலியின் உணவகத்திற்கு பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு சொந்தமாக 18 கம்யூன் என்கிற பார் மற்றும் உணவகம் இயங்கி வருகிறது.
தீ பாதுகாப்பு விதிகளை இங்கு சரிவர கடைபிடிப்பது இல்லை என்று கூறி தனிநபர் அளித்த புகாரின் அடிப்படையில் மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முன்னதாக இதே உணவகம் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் செயல்பட்டதற்காக கடந்த ஜூலை மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட உத்தப்பா சென்டாரஸ் லைஃப் ஸ்டைல் என்ற நிறுவனத்தை பெங்களூருவில் நடத்தி வருகிறார். இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் கணக்கில் செலுத்தப்பட வேண்டிய 28 லட்சம் ரூபாய் PF தொகையை கையாடல் செய்துவிட்டதாக ராபின் உத்தப்பா மீது புகார் கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தின் மண்டல ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். எனினும் உத்தப்பா குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கவில்லை என வாரண்ட் திரும்ப PF அலுவலகத்திற்கே வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக IPL கோப்பை வெல்வதே முக்கியமான இலக்கு என ஸ்ரேயஸ் ஐயர் கூறியுள்ளார். ரிக்கி பாண்டிங் உடன் நல்ல நட்புறவு இருப்பதால் சிந்தித்து செயல்படுவோம் என்றும் சையத் முஷ்டாக் அலி கோப்பை வென்றது நம்ப முடியாத உணர்வை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். IPL ஏலத்தில் இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயரை பஞ்சாப் கிங்ஸ் அணி 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. இவர்தான் பஞ்சாப் அணிக்கு கேப்டனாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்காக இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் தீவிரமாக வலைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான வீடியோவை BCCI சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. பிரிஸ்பனில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டி மழை காரணமாக டிராவில் முடிந்தது. 4வது டெஸ்ட் போட்டி டிசம்பர் 26ஆம் தேதி மெல்போர்னில் தொடங்குகிறது. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.